வணக்கம். திரையரங்கம் மௌனம் பேசியதே 2002ஆம் ஆண்டு திரைக்கு வந்து வெற்றி படமாக அமைந்த அந்த திரைப்படம் இத்தனை வருடங்களுக்கு பிறகு நவீன தொழில்நுட்ப அம்சங்களுடன் மீண்டும் திரைக்கு வந்திருக்கிறது. அமீர் இயக்கிய முதல் திரைப்படம். இந்த திரைப்படத்தினுடைய கதாநாயகன் சூர்யா, இரண்டாம் கதாநாயகனாக நடித்திருப்பவர் நந்தா. இந்த திரைப்படத்தில் கதாநாயகியாக அறிமுகம் ஆகியிருப்பவர் த்ரிஷா. ஒரு கவித்துவத்தன்மை கொண்ட காதல் கதையை தன்னுடைய முதல் படமாக அமீர் தேர்ந்தெடுத்திருக்கிறார். இந்த திரைப்படத்தினுடைய கதாநாயகனாக வரக்கூடிய சூர்யா ஏற்று நடித்திருக்கக்கூடிய கதாபாத்திரத்தினுடைய பேர் கௌதம். பெண்கள்னாலே அவருக்கு பிடிக்காது, திருமணம் அப்படின்னாலே பிடிக்காது, காதல்னாலே பிடிக்காது. அப்படி இருக்கக்கூடிய சூர்யாவுக்கு நண்பனாக இருப்பவர் நந்தா. அவர் ஏற்று நடித்திருக்கக்கூடிய கதாபாத்திரத்தினுடைய பேர் கண்ணன். கண்ணன் மகாலட்சுமி அப்படின்ற ஒரு பெண்ணை காதலிக்கிறாரு. அவங்க ரெண்டு பேரும் வாழ்க்கையில் ஒன்று சேர்றதுக்கு இரண்டு குடும்பங்களிலும் பலமான எதிர்ப்பு. இதையெல்லாம் தாண்டி அவங்க ரெண்டு பேரும் வாழ்க்கையில் ஒன்று சேர்றதுக்கு சூர்யா உதவி அவங்க ரெண்டு பேரையும் வாழ்க்கையில் சேர்த்து வைக்கிறார். இது ஒரு பக்கம் இருந்தால் கூட சந்தியா கதாபாத்திரத்தில் படம் முழுக்க வருபவர் த்ரிஷா. த்ரிஷா கண்ணனுடைய முறைப்பெண் இருந்தால் கூட கண்ணன் வேறு ஒரு பெண்ணை காதலிக்கிறார். அதனால் கண்ணனுடைய வாழ்க்கையில், அதாவது நந்தாவுடைய வாழ்க்கையில் த்ரிஷாவுக்கு இடம் இல்லை. த்ரிஷாவுக்கும் கண்ணன் மேலே விருப்பமெல்லாம் ஒன்றும் கிடையாது. சந்தியா தன்னை விரும்புகிறாள் அப்படின்றது மாதிரியான ஒரு எண்ணம் சூர்யாவுக்கு உண்டாகிறது. இதுவரை பெண்களை ஏறெடுத்து பார்க்காத, காதல் என்பதையே வெறுத்த சூர்யா தன் மனதிற்குள் சந்தியா கதாபாத்திரத்தில் வரக்கூடிய த்ரிஷாவை நினைக்கிறார். த்ரிஷாவும் தன்னை காதலிப்பதைப் போல அவர் நினைத்து கொண்டு இருக்கிறார். ஒரு சூழலில் த்ரிஷாவும் சூர்யாவும் சந்திக்க வேண்டிய நிலை உண்டாகிறது. தன்னுடைய காதலை வெளிப்படுத்தலாம் என்று சூர்யா நினைக்கிறார். அதே நேரத்தில் சந்தியாவும் தன்னுடைய காதலை சூர்யாவிடம் தெரிவிக்கப் போகிறாள் என்ற எதிர்பார்ப்புடன் சூர்யா அங்கு செல்கிறார். ஆனால் அவரே ஆச்சரியப்படக்கூடிய வகையில் வேறொரு இளைஞனை அறிமுகப்படுத்தி, இவனைத்தான் நான் காதலிக்கிறேன், இவனைத்தான் நான் திருமணம் செய்து கொள்ளப் போகிறேன், இவனுடைய பெயர் அரவிந்த் அப்படின்னு சொல்லிட்டு த்ரிஷா சொல்லும்போது எப்படிப்பட்ட அதிர்ச்சி சூர்யாவுக்கு உண்டாகும், படத்தை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நமக்கு உண்டாகும் என்பதை நீங்களே யோசித்து பாருங்கள். அதற்கு பிறகு கௌதம் கதாபாத்திரத்தில் வரக்கூடிய சூர்யாவிற்கு அவரே சிறிதும் எதிர்பாராத ஒரு இன்ப அதிர்ச்சி படத்தினுடைய உச்சக்கட்ட காட்சியில் உண்டாகிறது. அந்த இன்ப அதிர்ச்சியை தருபவர் கேமியோ தோற்றத்தில் வரக்கூடிய லைலா. கல்லூரி காலத்திலேயே சூர்யாவை தன்னுடைய உயிர் என மனதிற்குள் நினைத்த லைலா நீண்ட இடைவெளிக்கு பிறகு சூர்யாவை தேடி வந்து எப்படி தன்னுடைய காதலை வெளிப்படையாக அறிவிக்கிறார் என்பதை நாம் காட்சிகளாக பார்த்ததுடன் நிற்காமல் அவர்களுடன் சேர்ந்து நாமும் சந்தோஷத்தின் உச்சிக்கே செல்கிறோம். கௌதம் கதாபாத்திரத்தில் சூர்யா கேஷுவலாக நடிச்சிருக்காரு, இயல்பாக நடித்திருக்கிறார். 2002ஆம் ஆண்டில் எந்த அளவிற்கு இயல்பான நடிப்பை வெளிப்படுத்த வேண்டுமோ அதை படம் முழுக்க அருமையாக பாராட்டக்கூடிய அளவிற்கு சூர்யா செய்திருக்கிறார். இந்த திரைப்படத்தில் அறிமுகமாகி இருக்கும் நந்தா தன்னுடைய முதல் படத்தில் எந்த அளவிற்கு தன்னுடைய திறமையை காட்ட வேண்டுமோ அதை நன்கு செய்திருக்கிறார். சந்தியா கதாபாத்திரத்தில் வரக்கூடிய த்ரிஷா படம் முழுக்க தன்னுடைய நடிப்பாற்றலை ஆழமாக வெளிப்படுத்தி நம்முடைய மனங்களில் கம்பீரமான இடத்தில் அமர்கிறார். மகாலட்சுமி கதாபாத்திரத்தில் வரக்கூடிய நேஹா பென்சே கேஷுவலான தன்னுடைய நடிப்பு திறமையை காட்டியிருக்கிறார். சூர்யாவின் நண்பன் செல்வமாக வரக்கூடிய அஞ்சு மகேந்திரன் தன்னுடைய துடிப்பான நடிப்பை படம் முழுக்க வெளிப்படுத்தி இருக்கிறார். படத்தினுடைய உச்சக்கட்ட காட்சியில் வரக்கூடிய லைலா மிகவும் அருமையாக நடித்து நம்முடைய மனங்களில் ஆழமான இடத்தை பிடிக்கிறார். இந்த படத்திற்கு இசையமைத்திருப்பவர் யுவன் சங்கர் ராஜா. பாடல்களுக்கு மிகவும் அருமையாக இவர் இசையமைத்திருக்கிறார். பின்னணி இசை
இன்னும் சிறப்பாக அமைந்திருக்கலாமே என்ற எண்ணம் இந்த படத்தை பார்க்கும்போது நமக்கு உண்டாகிறது. இந்த திரைப்படத்திற்கு ஒளிப்பதிவு செய்திருப்பவர் ராம்ஜி. அனைத்து காட்சிகளையும் இவர் அருமையாக படமாக்கி நம்முடைய பாராட்டுக்களை பெறுகிறார். படத்தினுடைய படத்தொகுப்பாளர் சுரேஷ் அர்ஸ். தேசிய விருதுகளை பெற்றிருக்கக்கூடிய சுரேஷ் அர்ஸனுடைய ஆழமான எடிட்டிங் திறமை எந்த அளவிற்கு இருக்கிறது என்பதை படம் முழுக்க நம்மால் உணர முடிகிறது. என் அன்பே என் அன்பே என்ற அருமையான பாடல். இந்த திரைப்பட பாடலை எழுதியவர் காமகோடியன். அந்த பாடலை சங்கர் மகாதேவன் அருமையாக பாடியிருக்கிறார். அந்த பாடல் படத்தில் மிகவும் சிறப்பாக படமாக்கப்பட்டிருக்கிறது. ஆடாத ஆட்டமெல்லாம் என்ற அருமையான வரிகளை கொண்ட பாடலை சிநேகன் எழுதியிருக்கிறார். இந்த பாடலை பாடியிருப்பவர் கார்த்திக். இந்த பாடலின் வரிகளை கேட்கும்போது சிநேகன் மீது நமக்கு அளவற்ற மதிப்பும் மரியாதையும் உண்டாகிறது. கார்த்திக் ரசித்து இந்த திரைப்பட பாடலை பாடியிருக்கிறார். இந்த பாடல் பொருத்தமான ஒரு இடத்தில் இடம் பெற்றிருக்கிறது. அதனால் படத்தை பார்த்து கொண்டிருப்பவர்கள் அனைவரின் மனங்களிலும் இந்த பாடல் ஆழமான இடத்தை பிடிக்கிறது. 60 ஆயிடுச்சு என்று ஒரு மிக அருமையான பாடல். இந்த பாடலை எழுதியிருப்பவர் காவிய கவிஞர் வாலி. இந்த பாடலை பாடியிருப்பவர்கள் மாணிக்க விநாயகம், மால்குடி சுபா. இந்த பாடல் அருமையான ஒரு இடத்தில் இடம்பெற்றிருக்கிறது. இந்த பாடல் படமாக்கப்பட்டிருக்கும் விதம் அருமை. லவ் ஆல் டே என்ற ஒரு இனிய பாடல். அந்த பாடலை பாடியிருப்பவர் யுவன் சங்கர் ராஜா. பாடலை எழுதியிருப்பவர் இந்த திரைப்படத்தினுடைய இயக்குனரான அமீர். கண்ணில் காந்தமே என்ற ஒரு இனிய பாடல். இந்த பாடலையும் எழுதியிருப்பவர் அமீர். இந்த திரைப்படத்தினுடைய படப்பிடிப்பு பாண்டிச்சேரியில் முழுமையாக நடைபெற்றிருக்கிறது. கவித்துவத்தன்மை கொண்ட ஒரு அருமையான காதல் கதையை மிகவும் சிறப்பாக இயக்கியிருக்கிறார் அமீர். 2002ஆம் ஆண்டில் திரைக்கு வந்து மகத்தான வெற்றியை பெற்ற மௌனம் பேசியதே திரைப்படம் நவீன தொழில்நுட்ப அம்சங்களுடன் மீண்டும் திரைக்கு வந்திருக்கிறது. மீண்டும் இந்த திரைப்படத்தை பார்ப்பது என்பது ஒரு சுகமான இனிய அனுபவமாக உங்களுக்கு இருக்கும் என்று உறுதியாக நான் நம்புகிறேன்.